ஆரியர்கள் என்பது ஒரு இனத்தை குறிக்கும் சொல்லா என்பதை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆரியம் என்பது ஒரு மொழி குடும்பத்தை குறிக்கின்ற சொல். அதாவது வெவ்வேறு நிலப்பரப்பிலிருந்து இணையும் மொழி, கலாச்சாரம், பண்பாடு இவை அனைத்தும் இணைந்து உருவாகும் மொழியை ஆரியம் என்கிறோம், அல்லது அந்த கூட்டத்தை ஆரியர்கள் என்கிறோம். இந்த ஆரிய மொழி குடும்பத்தில் மொத்தம் 11 பகுதிகளில் பேசிய மொழிகள் கலந்து இருக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்தோ ஈரானிய மொழி குடும்பத்தை பின்பற்றி வந்த ஒரு குழு மத்திய ஆசிய பகுதியில் இருந்து இந்தியாவிற்கு வந்திருக்க வேண்டும் என்றும் அந்த குடும்பத்திற்கும் ஐரோப்பிய மொழி குடும்பத்திற்கும் கலப்பு ஏற்பட்டிருக்க வேண்டும் என ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். இதையே வேறு ஒரு சில ஆய்வாளர்கள் ஸ்டேபி புல்வெளி பகுதியிலிருந்து கிளம்பி வந்த யுரேசிய பகுதி நாடோடி குழுவும் அதே நேரத்தில் ஈரானிய பகுதியில் இருந்து வந்த மற்றொரு குழுவுக்கும் ஏற்பட்ட கலப்பு பின்பு கிழக்கு நோக்கி நகர்ந்து இந்தியாவுக்கு வந்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி வந்த இந்த குழு பொதுவாக மேய்ச்சல் செய்பவர்களாக இருந்துள்ளனர். குறிப்பாக குதிரைகளை அடக்கி பயிற்சி கொடுத்து பின்பு விற்பனை செய்பவர்களாக இருந்துள்ளனர். இப்படியாக இங்கு வந்த குழு இங்கு உள்ள இயற்கை வளங்களை பார்த்து அவர்களுடைய மற்ற மக்களையும் இங்கு கூட்டம் கூட்டமாக வரவழைத்தனர். அவ்வாறாக இங்கு வந்த மக்கள் சிந்து நதிக்கரையில் ஏற்கனவே இருந்த நகரங்களை ஒட்டி அவர்களுடைய இருப்பிடத்தை அமைத்தனர். இப்பொழுது இவர்களுக்கும் அழியும் நிலைமையில் இருந்த சிந்து சமவெளி மக்களுக்கும் இடையே ஒரு கலப்பு ஏற்பட்டது. இந்த கலப்பு சிந்து சமவெளி நகரம் அழிந்த பிறகு கிழக்கு நோக்கி நகர்ந்தது. பின்பு அவர்கள் கங்கை நதிக்கும் யமுனை நதிக்கும் நடுவில் வந்து சேர்ந்தனர். அங்கிருந்த காடுகளை அழித்து மேய்ச்சல் நிலங்களையும் அவர்கள் கற்றுக்கொண்ட வேளாண் முறைகளையும் பயன்படுத்தி கங்கை நதிக்கரையில் வேளாண்மை செய்தனர். கங்கை கரையில் அமைந்த இந்த குடியேற்றத்துக்கு பிறகுதான் வேத காலம் உருவானது. ரிக்வேதம் முதலாக இயற்றப்படுகிறது. சிந்து மற்றும் சரஸ்வதி நதி பற்றி ரிக்வேதம் விரிவாக கூறுகிறது. அங்கு வாழ்ந்த மக்களை பற்றியும் அவர்களின் கலாச்சாரங்களை பற்றியும் விரிவாக கூறுகிறது. ஆக ஆரியர்கள் ஒரு இனமாக இருக்கவில்லை. பல இனங்களில் இருந்து பிரிந்தவர்கள் ஒன்றாக சேர்ந்து மொழி, பண்பாடு, வழிபாட்டு முறையை உருவாக்கியுள்ளனர். அவர்கள் முதலில் இந்தியாவினுடைய மேற்கிலும் பின்பு கங்கை யமுனை நதிக்கரையை மையப்படுத்தியும் குடியேற்றங்களை ஏற்படுத்தி வாழ்ந்ததாக சொல்லப்படுகிறது. பின்பு இவர்கள் இதுவரை அறிந்த வழிபாட்டு முறையை கோர்த்து வேதங்களாக உருவாக்கினர். வேதங்கள் அந்த மக்களை கட்டுக்கோப்புடனும் கடவுள் மீதான பயத்துடன் வாழவும் கற்றுக் கொடுக்கும் என நம்பினர். இவர்களுக்கு முன் சிந்து சமவெளியில் வாழ்ந்தவர்களுக்கும் யமுனை முதல் கங்கை வரை இருந்தவர்களுக்கும் இறந்தவர்களை எரிக்கும் பழக்கத்தை கொண்டதில்லை. ஆரியர்கள் தான் முதலில் இறந்தவர்களை எரிக்கும் பழக்கத்தை கொண்டு வந்தார்கள். இந்த காலத்திற்கு பின்வந்த காலம்தான் வேத காலம். முதலில் ரிக்வேதமும் பின்பு யஜூர், சாம, அதர்வண வேதங்களும் பிறந்தது. இவை அனைத்தும் ஆரியர்களின் மொழியிலே எழுதப்பட்டது. பொதுவாக ஆரியர்கள் நிறத்தை அடிப்படையாக வைத்து மற்றவர்களிடமிருந்து விலகி நிற்க கற்றுக்கொண்டவர்கள். இவர்கள் பேசும் மொழியே உயர்ந்தது என்றும் அதுவே தேவ மொழி என்றும் அவர்களே கூறிக்கொண்டனர். இந்த மொழி தெரியாதவர்களையும் இவர்களின் தோற்றத்தில் இருந்து மாறுபட்டவர்களையும் அசுரர்கள் அல்லது தாயத்துகள் என்றனர். நெருப்பு புனிதமான விஷயம் என்றும் நெருப்பில் போடப்படும் எந்த பலிப்பொருளும் சுத்தமடைந்து கடவுளிடம் சேரும் என்று நம்பினர். இந்த கோட்பாட்டை இவர்களை போல் அல்லாதோர் எதிர்த்தனர். கிமு 1500க்கு பிறகு ஆரியர்களின் 4 ஆசிரம கொள்கை உருவாக்கி ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தது. அதாவது பிரம்மச்சாரிய, அகஸ்த, வானப்பிரஸ்த, சந்நியாச நிலை என்பதுதான் அவர்களின் வேதத்தின்படி உயர்ந்த நிலையை உருவாக்கும் கலையாக மாறியது. இதில் பிராமணர்களுக்கு மட்டும்தான் பிறப்பு இறப்பு இல்லாத சொர்க்கம் இருக்கும் என்ற கொள்கையும் பரவ ஆரம்பித்தது. உபநயனம் என்ற சடங்கு 3 வர்ணத்தாருக்கு மட்டும்தான் என்று முடிவு செய்யப்பட்டது. பிராமணர்களே புரோகிதர்களாகவும் அரசர்களுக்கு மந்திரிமார்களாகவும் செயல்பட ஆரம்பித்தனர். இவர்கள் ஆரம்ப காலத்தில் இறைச்சியை உண்ணும் முறையை கொண்டிருந்தனர். வேத காலத்தில் ஆரியர்கள் குடியேற்றத்தை நடத்தி தங்களுக்கென்ற சமூகத்தை கட்டமைத்த பின்புதான் தங்களை மற்றவர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டிக்கொள்ள சைவ உணவுகளை உண்ண பழகினர். ஆரியர்கள் பசுக்களுக்கு கொடுக்கும் முக்கியத்துவம் எதனால் என்றால் அவர்கள் நடத்தும் வேள்விக்கு தீ வளர்க்க நெய்யை பயன்படுத்தினர். அந்த நெய் பசுவின் பாலில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. இதை பக்குவமாக சுத்தமாக செய்ய முடியும் என்பதாலும் நெருப்பு புனிதமானது என்பதால் அதை வளர்க்க பயன்படும் நெய் சுத்தமானது என்பதாலும் வேள்வி தடையின்றி நடக்கும் என நம்பினர். ஆரம்ப வேத நாகரிக காலத்தில் ரிக்வேத ஆரியர்கள் வழிபட்ட தெய்வங்களாக பிருத்வி, அக்னி, வாயு, வர்ணன், சூரியன் மற்றும் இந்திரன் இருந்ததாக ரிக்வேதத்தில் கூறப்படுகிறது. இந்த கடவுள்களை மகிழ்ச்சிப்படுத்துவதற்காக இவர்கள் பல பிரார்த்தனை முறைகளை பின்பற்றியுள்ளனர். இந்த காலகட்டத்தில் சமூகம் பிராமணர், சத்திரியர், வைசியர்கள், சூத்திரர்கள் என 4 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டது. பிராமணர்களின் முக்கியமான தொழில் வேதம் கற்பிப்பது மற்றும் கோவில்களில் புரோகிதம் செய்வதாக இருந்தது.
இவர்களுக்கு சமூகத்தில் உயர்ந்த வேலைகள் தரப்பட்டது. சத்திரியர்கள் நாட்டை பாதுகாக்கும் வேலையை செய்தனர், வைசியர்கள் வியாபாரம் செய்தனர் மற்றும் சூத்திரர்கள் மற்றவர்கள் செய்ய மறுக்கும் வேலையை செய்தனர். இதுவே இவர்களைச் சேர்ந்தவர்களுக்கும் இவர்களை பின்பற்றி வந்தவர்களுக்கும் வலுக்கட்டாயமாக திணிக்கப்பட்டது. இவர்களின் கோட்பாட்டை பின்பற்றி நடப்பவர்களை தவிர மற்றவர்களை இவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் சமூகத்தை விட்டு விரட்டி அடிக்கப்பட்டனர். அதே நேரத்தில் பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கப்பட்டிருந்தது. பெண்கள் இல்லாமல் எந்த ஒரு மத செயல்பாடுகளும் நிறைவடையாது என நம்பினர். பெண்கள் கல்வி கற்க அனுமதிக்கப்பட்டிருந்தனர். இந்திரனே இவர்களுக்கு முதன்மை கடவுளாக இருந்திருக்கிறார். இந்திரனுக்காக இவர்கள் 250 பாடல்கள் ரிக்வேதத்தில் உருவாக்கியிருந்தனர். இந்திரனுக்கு பிறகு அக்னி தேவனுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்தனர். அக்கினிக்காக 200 பாடல்கள் எழுதப்பட்டிருந்தது. இவர்கள் இறப்பிற்கு பின்பும் வாழ்க்கை உள்ளது என உறுதியாக நம்பினார்கள். எனவே உணவுகளையும் தானியங்களையும் நெருப்பிற்கு பலியாக கொடுத்தனர்.